ஹாய் விவாஸ், இப்போ எல்லாருக்குமே வயிற்றில் புண்ணு அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு நம்ம வீட்டிலையே சூப்பராக ஒரு சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். இது படிப்படியாக அல்சரை குறைக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக இது முந்திரி பருப்பு செய்கிறேன். ஆனால் அந்த அல்சருக்குன்னு நம்ம சமையல் பண்ணும்போது நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம். அந்த நெய்யில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிட்டு அதுலேயே வெங்காயத்தையும் போட்டு அது நல்லா ப்ரௌனாக வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் அதில் வரகரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் முழுக்க தேங்காவை பால் எடுத்து அந்த தேங்காய் பால் மட்டுமே ஊற்றுங்க. நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் அல்சருக்கு மருந்துக்குன்னு நம்ம செய்யும்போது அதில் முழுக்க நீங்கள் தேங்காய் பால் மட்டுமே சேருங்க. சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. பெரும்பாலும் உப்பு, காரம், புளிப்பு அல்சர் பேஷண்ட் சேர்க்கக்கூடாதும்பாங்க. நான் டேஸ்ட்டுக்காக உப்பையும் தக்காளியும் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி ஆட் பண்ணாமல் செய்யுங்க. ஏன்னா புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே சேர்த்தா அந்த நோயை இதை அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால தான் இதில் நம்ம காரம் போடாமல் செஞ்சாலும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கிட்டத்தட்ட பிரியாணி ரேஞ்சுக்கு இருக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.